Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பானி வாலே பக்கோடான்னு சொல்லுவாங்கங்க. இதை ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம நோன்பு டைமில் இஃப்தாருக்கு வடை, பஜ்ஜி, சமோசா சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக நாம் ஒரு பேட்டரை ரெடி பண்ணலாம். நம்ம போண்டாக்கெலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். கடலை மாவு நான் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து சலிச்சு சேர்த்துக்குங்க. இது மாதிரி சலிச்சு ஆட் பண்ணும்போது போண்டா வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஸோ சலிச்சே ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தான் போகணுன்னு இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, கம்மியானா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் இது சின்ன ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக நான் போடுறேன். இந்த மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரே டைமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையாலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரே டைம் தண்ணி சேர்த்துட்டா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் 2த்துக்கும் நடுவில் நம்ம போண்டாக்கெலாம் மாவு எடுத்து போடுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையாலேயே இந்த மாதிரி நல்லா உள்ளே அது காற்று போகிற மாதிரி அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ வந்து போண்டா வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் நல்லா ஊற வச்சு வடிகட்டி இதில் நான் ஊற்றிருக்கேன். கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணிக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். உங்ககிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கிங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். சாட் மசாலா இருந்தால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் மிளகாய்த்தூளை கட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸை மட்டும் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் சேர்க்குறது க்ரீன் சட்னி. க்ரீன் சட்னி வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லெமனை வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்குங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அது போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக நான் புதினா சேர்க்குறேன். கொத்தமல்லி இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்க க்ரீன் சட்னி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது தான் அதுதான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா லெமன் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த புளி தண்ணி, அந்த லெமன் எல்லாமே உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இங்கே இந்த சைடு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து ஒரு 10 நிமிஷமாக ஊறின்றிருக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதுலேருந்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. 2 சைடும் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும். அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம் இப்போ எண்ணெயிலேருந்து. இந்த போண்டா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதே பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிங்க. ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அந்த தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் இது இருக்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி அது சூடாக இருக்கும்போதே அந்த தண்ணியில் போட்டுருங்க போண்டாவை. ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்கள் விட்டாலே போதும். 1 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த போண்டாவை எடுத்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த போண்டா உள்ளே இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த தண்ணி, அந்த புளி தண்ணி அதில் போட்டுடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா போண்டாவையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க.
பேலன்ஸ் இருக்க பேட்டர்லேயும் போண்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ எல்லா போண்டாவையும் நம்ம இந்த தண்ணியில போட்டாச்சு. இந்த போண்டாலாம் நல்லா ஊறி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இத ஒரு சின்ன சின்ன பவுல்ல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நாம இதில போட்ட போண்டாலாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட பானிபூரி அந்த டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா, அந்த தண்ணி வந்து அந்த பானிபூரி தண்ணி டேஸ்ட்ல தான் இருக்கும். நார்மலா ஒரே மாதிரி வடை, சமோசா, பஜ்ஜி சுட்டு நம்மளுக்கு சாப்பிட்டு ரொம்பவே சம்டைம்ஸ் போர் அடிச்சு போயிருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் சேஞ்சா டிஃப்ரெண்ட்டா ஏதாவது செய்யணும்னு நினச்சீங்கன்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.